முதலமைச்சர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உட்பட 9 பிரிவுகளின் கீழ் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கைது செய்து அவர் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இந்த நிலையில் இது தொடர்பாக நம்மிடம் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க பொதுச் செயலாளர் ராதிகா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மேம், ஒரு பெண்ணை மையப்படுத்தி பேசப்பட்ட இந்த பேச்சும் இதற்கான நடவடிக்கையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். பொதுவாக தமிழக அரசியலில் இதுபோன்ற நாகரீகமற்ற பெண்களை மையப்படுத்தி பாலியல் ரீதியான வக்கிரமான கருத்துக்களை முன்வைப்பதை அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தொடர்ச்சியாக கண்டித்து வருகிறது. உதயநிதி அவர்களுடைய பேச்சு எந்த விதத்திலும் ஏற்க முடியாது. கடுமையான கண்டனத்தை ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.